அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எக்ஸலில் பார்க்க போகிறது மேலதிகமாக உள்ள இந்த 3 ஃபங்க்ஷன்ஸில் ஏற்கனவே நாங்கள் ப்ரீவியஸான டியூட்டோரியலில் பார்த்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா உதாரணத்துக்கு பை காலம் பை ரோ எக்ஸ்பேண்டன்ற இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ்லையும் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து என்னென்னு சொன்னால் ட்ராப் மெத்தது, சூஸ் ரோஸ் மெத்தது, சூஸ் காலம்ஸ் என்ற குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லையும் பாவிக்கிறதுக்காக நான் குறிப்பிட்ட இந்த ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் என்ற டேபிளையே எடுத்திருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்ட்டு சொன்னால் குறிப்பிட்ட இந்த டேபிளில் இருந்து கம்ப்ளீட் டேபிளில் இருந்து எனக்கு இங்கே உதாரணத்துக்கு நேம்ன்ற காலமும் மேத்ஸ் பாடத்துக்குரிய டேட்டா உள்ள அந்த காலமும் அதே போல் ஃபிசிக்ஸ் பாடத்துக்குரிய டேட்டா உள்ள அந்த 3 காலம்ஸும் வந்து எனக்கு தேவை. ஸோ ஏனைய காலம்ஸில் உள்ள டேட்டா வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் பெறக்குள்ள குறிப்பிட்ட காலம்ஸில் மாத்திரம் நாங்கள் எங்களோட தேவையான இடத்துக்கு எடுக்கிறதுக்கு இந்த சூஸ் காலம்ஸ்ன்றதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் பயன்படுத்த வேணும்னு சொன்னால் சூஸ் காலம்ஸ் அப்படின்ட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த சிண்டெக்ஸை பார்க்க ஆட்டோமேட்டிக்காக விளங்கும். ஃபஸ்ட்டுக்கு அரே. ஸோ அரேண்டா வந்து என்ன, நீங்கள் எந்த ஏரியாவை வந்து குறிப்பிட்ட டேட்டாவை காப்பி பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ இதில் வந்து உதாரணத்துக்கு குறிப்பிட்ட முழு ஏரியாவை நீங்கள் தெரிவு செய்யலாம், டோட்டல் வரைக்குமான ஏரியாவை. ஸோ இந்த ஏரியாவை தெரிவு செய்துட்டு திரும்ப கமா வச்சிங்கன்ட்டு சொன்னால் காலம்ஸை கேட்கும். ஸோ இங்கே தான் காலம் நம்பர்ஸ்களை கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ 1 சொல்லி கொடுத்தீங்கன்னா நேம் எடுக்கும். அதே இடத்துல இப்போ மேத்ஸ் தேவைன்ட்டு சொன்னால் மேத்ஸ் வந்து 4வது இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கொடுக்க வேண்டிய காலம் நம்பர் 4. திரும்ப இப்போ உங்களுக்கு ஃபிசிக்ஸும் தேவைன்ட்டு சொன்னால் 5வது நம்பர்ஸை கொடுத்தீங்கன்ட்டு சொன்னால் ஸோ ஃபிசிக்ஸும் வந்துடும். ஸோ இதை கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட அந்த டேட்டாவை இலகுவாக இங்கே எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு வேலையை செய்யலாம். நாங்கள் இங்கே என்னென்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா ஃபிசிக்ஸில் 50 அல்லது உதாரணத்துக்கு இங்கே ஓகே இங்கே இதில் வந்து 70க்கு கூடிய மார்க்ஸ் எடுத்தவங்களை மாத்திரம்தான் நீங்கள் இந்த குறிப்பிட்ட டேட்டாவுக்குள்ளே ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் ஸோ அப்போ அவ்வாறான ஒரு தேவை இருக்கக்குள்ளே நீங்கள் இங்கே ஃபில்டர்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நாங்கள் அந்த டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறேன்ட்டு பார்ப்போம். உதாரணமாக சூஸ் காலம்ஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக தெரியும் அரே என்று சொல்லி. ஸோ இங்கே அரே வந்து நாங்கள் எங்கே கொடுக்க போகிறோம்ட்டு சொன்னால் ஃபில்டர்ன்ற டேட்டாவை அதாவது டேட்டாவை ஃபில்டர் பண்ணி வாடுறது தான் வந்து சூஸ் காலம்ஸுக்கு அரேயாக கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் சூஸ் காலம்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் ஃபில்டரை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபில்டரை யூஸ் பண்ணிக்கிட்ட அரே கேட்கும். திரும்ப கமா வச்சிங்கன்ட்டு சொன்னால் உங்களுக்கு இன்க்ளூடை கேட்கும். ஸோ இன்க்ளூட் இதில் ப்ரீவியஸான டியூட்டோரியலில் ஃபில்டரை பற்றி டோட்டலாக விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே இன்க்ளூடுன்றது என்ன, உங்களோட கண்டிஷன்ஸின் அடிப்படையில் டேட்டாவை நீங்கள் ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இதை இன்க்ளூட் பண்ண போகிறீங்க. அப்போ ஃபிசிக்ஸ் ஏரியான்னு சொல்லி எடுத்திங்கன்னா அந்த ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக டேட்டா உள்ள ஏரியாவை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு எந்த கேர்லியின் படி என்ன 70க்கு மேற்பட்டது. ஸோ கிரேட்டர் தேன் ஒரு ஈக்குவல் டு 70 சொல்லி கொடுத்துட்டு ஃபில்டர் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணி திரும்ப ஏற்கனவே நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க சூஸ் காலம்ஸுக்கு தேவையானது எந்த பண்ணி விட்டீங்கன்ட்டு சொன்னால் இப்போ உங்களுக்கு இதில் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஃபிசிக்ஸ் என்ற குறிப்பிட்ட இந்த பாடத்தில் அதாவது ஃபிசிக்ஸ் நீங்கள் வந்து கடைசியாக தெரிவு செய்கிறீங்க. ஸோ அந்த பாடத்தில் 70 அல்லது 70க்கு மேற்பட்டது பார்த்தீங்கன்னா 72 இருக்குது. ஸோ 70க்கு குறைவானது இங்கே இல்லை, ஆனால் இதில் 70க்கு குறைவானது இருக்குது. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விளங்கு ஃபில்டர் வந்து இந்த டேட்டாவுக்கு மாத்திரம்தான் நடந்திருக்குது. ஸோ இப்படி வந்து நீங்கள் சூஸ் காலம்ஸ்ன்ற ஃபங்க்ஷன்ஸை தேவையான இடத்துல இப்படி டேட்டாவை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு வேறு ஃபங்க்ஷன்ஸ்லையும் பயன்படுத்தி உங்களோட வேலையை இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்தா நாங்கள் பார்க்க போகிறது சூஸ் ரோஸ். ஸோ இந்த சூஸ் ரோஸ்ன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தி என்ன செய்யலாம். உதாரணமாக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்ட ஒரு டேபிளில் இருந்து குறிப்பிட்ட நபர்கள்ற தகவலை மாத்திரம் பார்க்க வேணும்னு சொன்னால் ஸோ உங்களுக்கு அந்த நபர்கள் இருக்கிற ரோஸ் நம்பர்ஸ் தெரியுமாக இருந்தால் அந்த நம்பரை வைத்துக்கொண்டு நீங்கள் குறிப்பிட்ட அவர்கள தரவை மாத்திரம் தனியாக எடுத்து கொள்ளலாம். ஸோ அப்படி எடுக்க வேணும்னு சொன்னால் அதுக்கு இந்த சூஸ் ரோஸ்ன்ற ஃபங்க்ஷனை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு ஈக்குவல் சூஸ் ரோஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சிண்டெக்ஸை பார்த்துக்கொள்ளையிலும் அரே ரோ நம்பர் 1 ரோ நம்பர் 2 ஸோ அப்படின்ட்டு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு போகும். ஸோ நீங்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு அரேன்ட்டு சொன்னால் குறிப்பிட்ட அந்த ஏரியாவை நீங்கள் தெரிவு செய்யுங்க. எவ்வளவு டேட்டா உங்களுக்கு தேவையோ அவ்வளவு டேட்டா உள்ள ஏரியாவையும் தெரிவு செய்துட்டு கமா வச்சிங்கன்னா ரோ நம்பரை கேட்கும். ஸோ இப்போ உதாரணமாக எனக்கு இதில் வந்து ரோ நம்பர் என்று சொல்லி வரக்குள்ள உதாரணத்துக்கு இப்போ மிஸ் ரோஸ் கேருன்ற நபருன்ற டீட்டெயில் தேவைன்னு சொன்னால் அவர் எத்தனையாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2வது ரோவில் இருக்கார். ஸோ இங்கே நாங்கள் கொடுக்க வேண்டியது 2வது.
திரும்ப கமா வச்சுட்டு எனக்கு இன்னும் ஒரு ஆள்ற தேவை யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குவால்ட் ஃபாரஸ்ட்ன்ற ஆள்ற தேவை. ஸோ அப்போ இந்த குவால்ட் ஃபாரஸ்ட்ன்றவர் வந்து எத்தனாவது இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 3 4 5 6வது இருக்கார். ஸோ இப்போ 6 இந்த 2 டேட்டா வந்து எனக்கு தேவைன்னு சொன்னால் அப்படி 2ம் 6 என்ற குறிப்பிட்ட ரோ இந்த எண்ணிக்கையில் அல்லது நம்பர்ஸில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் தெரிவு செய்த ஏரியாவுக்குள்ளே ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது குறிப்பிட்ட சூஸ் ரோஸ்ன்றதை பாவிக்கலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக விளங்க நீங்கள் கேட்ட நபர்களோட தரவை வந்து அப்படியே முழுமையாக தந்துருக்கு. ஸோ அப்போ நாங்கள் இங்கேருந்து வேறு வேலைகளை வந்து செய்ய தேவை குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தி எங்களுக்கு தேவையான டேட்டாவை செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் அடுத்த ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ராப். இந்த ட்ராப்ன்ற ஃபங்க்ஷனை நாங்கள் என்னத்துக்கு பாவிக்கலாம். உதாரணமாக குறிப்பிட்ட இந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவில் முதல் இருக்கிற 3 நபர்கள தரவையும் விட்டு ஏனைய நபர்கள தரவை மாத்திரம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டி இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் 3 ட்ரோவ்ஸை வந்து நான் ட்ராப் பண்ண வேண்டிய தேவை எனக்கு இருக்குது. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் குறிப்பிட்ட இந்த ட்ராப் பண்ணுற ஃபங்க்ஷனை நீங்கள் பாவிக்கலாம். இப்போ உதாரணமாக ட்ராப் பண்ணிட்டு சொல்லி டைப் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சிண்டெக்ஸை பார்க்க விளங்கு அரே குறிப்பிட்ட ஏரியாவை தெரிவு செய்து கொடுங்க. திரும்ப கமா வச்சிங்கட்டு சொன்னால் ட்ரோவ்ஸ். ஸோ எத்தனை ட்ரோவ்ஸை நீங்கள் ட்ராப் பண்ண போகிறீங்க. அதே போல் காலம்ஸையும் ட்ராப் பண்ணலாம். இப்போ உதாரணமாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு 3 என்று சொல்லிடுது. இப்போ நான் சொல்கிறேன் 2 பேர் ஃபஸ்ட் 2 பேருன்ற தகவல் தான் எனக்கு இந்த டேபிள்லேருந்து தேவையில்லை. ஸோ ஃபஸ்ட் 2 பேருன்ற தகவலையும் கொடுத்துட்டு ட்ராப் பண்ணுறீங்க. கமா வச்சிங்கட்டு சொன்னால் காலம்ஸ் இருக்குது. காலம்ஸில் இப்போ டோட்டல் எனக்கு தேவையில்லை. ஸோ டோட்டல் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் இப்போ டோட்டல் வந்து தெரிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் கடைசியில் இருக்குது. ஸோ அப்போ இதில் வந்து -1 சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட ரைட் சைட்டில் இருந்து மைனஸ் பண்ணி வரும். அதே போல் பாசிட்டிவாக அதாவது மைனஸ் கொடுக்காம 1 கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது என்ன செய்யண்டா லெஃப்ட் சைட்டில் இருந்து உங்களோட ட்ரோவை மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ இதில் வந்து இப்போ நான் -1 சொல்லி கொடுத்துருக்கேன் காலம்ஸுக்கு டோட்டல் என்ற குறிப்பிட்ட அந்த காலம் எனக்கு தேவையில்லைன்றதுக்காக. ஸோ 2 ட்ரோவும் இதில் ட்ராப் பண்ண வேண்டும் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் கமல் அரஸ்ன்றது மற்றது ரோஸ் கேரோன்ற டீட்டெயிலில் அடுத்தது ஜோஸ் டேவிட்லேருந்து இங்கே டேட்டா இருக்கிறது. அதே போல் டோட்டலும் உங்களுக்கு இங்கே இருக்காது, ஃபிசிக்ஸ் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ அப்போ இப்படி உங்களுக்கு தேவையான வேலைகளை வந்து நீங்கள் செய்து கொள்கிறதுக்கு குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸுகளை பாவித்து உங்களோட வேலையில் இலவுபடுத்தி கொள்ளலாம். ஸோ இவ்வாறு நான் இப்போ உதாரணத்துக்கு இந்த டேபிள் எடுத்துருக்கேன். எவ்வளோ விடயங்களுக்கு நீங்கள் பாவிக்கலாம். ஒவ்வொரு விதமான டேட்டா உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி குறிப்பிட்ட இந்த ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் யோசித்து குறிப்பிட்ட இந்த ட்ரிக்கை பாவித்து கொண்டீங்கன்னு சொன்னால் சரி. ஸோ நான் நினைக்கிறேன் குறிப்பிட்ட இந்த டியூட்டோரியலில் இந்த விளங்கப்படுத்தின ஃபங்க்ஷன்ஸ் 3 தெளிவாக விளங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இதை விட மேலதிகமாக நாங்கள் எதிர்வரும் டியூட்டோரியலில் இந்த ஃபங்க்ஷன்ஸுகளோட இன்னும் சில ஃபங்க்ஷன்ஸுகளை ஆட் பண்ணி எப்படி எக்ஸசைஸ் பண்ணலாம்ன்றதை வந்து அடுத்த நான் எக்ஸசைஸாக வெளியிட போகிற டியூட்டோரியலில் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த டியூட்டோரியலை பார்த்தமைக்கு நன்றி. இதில் ஏதாவது கேள்விகள் அல்லது சந்தேகம் இருக்குமா இருந்தால் Comtachers இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் காணப்படுற கமெண்ட் செக்ஷன் ஊடாக நீங்கள் கேட்டு அனுப்பலாம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் காணப்படுற பெல் பட்டனை அழுத்தி வைங்க. நான் அடுத்த வெளியிட போகிற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு இலகுவாக நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்யூ.